ஹலோ குட்டீஸ். தருமபுரி கல்வி மாவட்டம் தகடூர் களஞ்சியம் பண்பலை நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறேன். நான் உங்கள் ரெஹானா டீச்சர், இடைநிலை ஆசிரியை, ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி, அவ்வை நகர், நல்லம்பள்ளி ஒன்றியம். நாளை என்றும் நம் கையில் இல்லை, நாம் யாரும் தேவன் கை பொம்மைகளே. என்றால் கூட போராடு நண்பா, என்றைக்கும் தோற்றாது உண்மைகளே. உசைன் போல்ட்டை போல் இல்லாமல் ஓடு, கோல்டு தேடி வரும். உந்தன் வாழும் ஓர் ஒலிம்பிக்கை போலே வேர்வை வெட்டி தரும். நாங்கள் ரிஷியும் இல்லை, ஓர் குஷியில் சொன்னோம் குடிச்சா குடிடா. எதிர் நீச்சல் அடி என்று ஏத்து கொடி அடஜாலி. குட்டீஸ், தேசிய அறிவியல் தின கொண்டாட்டத்தை முன்னிட்டு பிப்ரவரி 5 முதல் பிப்ரவரி 28 வரை நமது தகடூர் களஞ்சியம் பண்பலையில் அறிவியல் சார்ந்த நிகழ்ச்சிகள் ஒளிபரப்பப்பட்டு வருகிறது. திங்கள் முதல் வியாழன் வரை ஒளிபரப்பப்படும் அனைத்து நிகழ்ச்சிகளையும் கவனமாக கேளுங்க. ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் கேட்கப்படும் கேள்விகளுக்கு உங்களோட பதிலை அஞ்சல் அட்டையில் குறிப்பிட்ட முகவரிக்கு அனுப்பி வைங்க. போட்டியில் வெற்றி பெற அனைவருக்கும் வாழ்த்துக்கள். குட்டீஸ், நம்ம நிகழ்ச்சியில் முதலாவதாக யார் கலந்துக்க போகிறாங்கன்னு பார்க்கலாமா? ஏரியூர் ஒன்றியம் ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப்பள்ளி டீக்கடை பள்ளியில் பணிபுரியும் திருமதி செம்மலர் அவர்கள் நம்ம நிகழ்ச்சியில் கலந்துக்க வராங்க. ஹாய் குட்டீஸ், நான் யார் பகுதியில் உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கேன். சரி, நான் என்னை பற்றின தகவல்கள்லாம் சொல்லிகிட்டே வரப்போகிறேன். நான் யார்னு என்னுடைய பேரை சொல்கிறதுக்குள்ள நான் யார்ன்றதை கண்டுபிடிக்க பார்க்கலாம். நான் ஸ்காட்லாந்து நாட்டில் பிறந்தேன். கிளாஸ்கோ நகரத்துக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய கிரீனாக் பகுதியில் தான் பிறந்தேன். எங்கள் தந்தை, எங்கள் அப்பா கப்பல் கட்டும் தொழிலாளியாக இருந்தார். எனக்கு சின்ன வயசில் உடல் நலம் இல்லை, அதனால் என்னை பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பலை. நான் அப்பப்போ என் அப்பா கூட இருந்ததுனால அவர் சின்ன சின்ன கருவிகளில் செய்வார். அதை பார்த்துட்டு நானும் சின்ன சின்ன கருவிகளை செஞ்சு விளையாடிட்டு இருந்தேன். கொஞ்சம் பெரியவனானதும் என்னை மூக்கு கண்ணாடி பழுது பார்க்கும் தொழிலில் ஈடுபடுத்தினாங்க. நான் அங்கே போயிட்டு பெருசாக ஒன்றும் கற்றுக்கல. ஆனால் எனக்கு கிளாஸ்கோ பல்கலைக்கழக பேராசிரியர்கள்கிட்ட அறிமுகம் கிடைச்சது, அவங்கக்கிட்ட பழகக்கூடிய வாய்ப்பு கிடைச்சது. அது பின்னால் எனக்கு கண்டுபிடிக்க உறுதுணையாக இருந்தது. ஒரு சமயம் அவங்களுடைய உதவியால் கருவிகள் தயாரிக்கும் தொழிலை கற்றுக்கிறதுக்காக லண்டன் போனேன். ஜான் மார்கன் அப்படிங்கிறவர்கிட்ட கருவிகள் தயாரிக்கக்கூடிய நுட்பத்தெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டேன். ஆனால் எனக்கு லண்டன் வாழ்க்கை பிடிக்கவே இல்லை. ஏன்னா அந்த காலத்தில் லண்டனில் இளைஞர்களை கடத்தி கொண்டு போய் கப்பல் வேலையில் ஈடுபடுத்தினாங்க. அதனால் எப்படா என்னுடைய நாட்டுக்கு திரும்புவேன் அப்படின்னு இருந்தேன். கிளாஸ்கோ நகரத்துக்கு திரும்பி வந்தேன். நானும் ஒரு பட்டறையை ஆரம்பித்தேன். பட்டறையில் எந்த கருவிகளை கொண்டு வந்து கொடுக்குறாங்களோ அதை பழுது பார்த்து கொடுத்தேன். அந்த மாதிரி யாராலையும் ஒரு கருவியை பழுது பார்க்க முடியாதுன்னா கடைசியாக என்கிட்ட தான் கொண்டு வந்து கொடுப்பாங்க. ஏன்னா எப்படிப்பட்ட கருவியாக இருந்தாலும் அதை பிரித்து பார்த்து எப்படி வேலை செய்யுது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அதை பழுது பார்த்து கொடுத்துருவேன். அந்த மாதிரி ஒரு சமயம் ஆர்கன் அப்படிங்கிற இசைக்கருவி வந்தது. அதோட நல்லா செயல்பட மேம்பாடு செஞ்சேன். அடுத்ததான் நியூ காமன் நீராவி என்ஜின் கொண்டு வந்தாங்க. யாராலையும் அதை சரி செய்யவே முடியல அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு வந்தாங்க. இந்த நியூ காமன் நீராவி என்ஜின் நிலக்கரி சுரங்கங்களில் நீரை வெளியேற்றத்துக்காக பயன்படுத்திட்டு இருந்தாங்க. அது ஒரு சிக்கலாக இருந்தது. ஆனால் அதை சரி பண்ணி இரவு பகல் தூங்காமல் எப்படி அதை சரி செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசித்து அதை சரி செஞ்சு ஒரு புதிய நீராவி இயந்திரத்தையே நான் உருவாக்கினேன். அதுக்கு பேட்டன்ட் அப்படின்னக்கூடிய உரிமத்தையும் வாங்கினேன். முதல்ல 5 வருடமாக வாங்கினேன், பின்னால் 25 வருடமாக வாங்கினேன். நான் முதல்ல தயாரித்த நீராவி இயந்திரத்தை தெற்கு கென்சிங்கன் மாவட்டம் தேசிய அறிவியல் அருங்காட்சியகத்தில் இன்னமும் அதை வச்சுருக்காங்க. அதே போல் நான் கண்டுபிடிச்ச நீராவி இயந்திரம் தான் பல கண்டுபிடிப்புகளுக்கு முன்னோடியாக இருந்தது. உதாரணமாக சொல்ல போனோம்னா நீராவி ரயில் கண்டுபிடிக்கிறதுக்கு ராபர்ட் ஸ்டீவன்சன் நீராவி ரயில் கண்டுபிடிக்கிறதுக்கு என்னுடைய நீராவி இயந்திரம் உதவியாக இருந்தது.
அதே போல் மைக்கேல் ஃபாரடே அவர்கள் மின்சாரம் கண்டுபிடிக்கிறதுக்கும் இது உதவியாக இருந்தது. அந்த காலத்தில் கப்பல் இயங்குறதுக்கும் நீராவி இயந்திரங்கள் தான் பயன்பட்டது. ஆனால் இப்போ பார்த்திங்கன்னா நீராவி இயந்திரம் ஒன்று மின்சாரம் தயாரிக்க மட்டும் இன்னும் பயன்பாட்டில் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் மலை ரயில்களில் இன்னும் நீராவி இயந்திரங்களை பயன்படுத்திட்டு இருக்காங்க. உதாரணமாக ஊட்டி மலை ரயில், டார்ஜிலிங் மலை ரயில், இந்த மாதிரி இதெல்லாம் பயன்படுத்திட்டு இருக்காங்க. ஆனால் அந்த காலத்தில் என்ன தொழில் புரட்சிக்கு வித்திட்டவன் அப்படின்னு சொன்னாங்க. ஏன்னா பெரும்பாலுமான கண்டுபிடிப்புகள் நீராவி இயந்திரத்தை ஒட்டியே இருந்ததுனால அந்த மாதிரி சொன்னாங்க. சரி குழந்தைகளே, நான் என்னை பற்றி சொல்லிட்டேன். நீங்கள் நான் யாருன்னு கண்டுபிடிச்சிங்களா? நான் தான் ஜேம்ஸ் வாட். நான் ஜேம்ஸ் வாட் குழந்தைகளே. நன்றி குழந்தைகளே. குட்டீஸ், நம்ம தகடூர் களஞ்சியம் பண்பலையில் அடுத்ததாக சூரியனை பற்றி நிறைய தகவல்களை தெரிஞ்சுக்கலாம் வாங்க. வணக்கம் மாணவர்களே. இன்று நாம் சூரியனை பற்றி அறியப்படாத சில தகவல்களை காணலாம். சூரியன் சுமார் 4.6 மில்லியன் ஆண்டுகளுக்கு முன் தோன்றியது. சூரியனுடன் அணுக்கருக்கள் இணையும் போது அது வெப்பமாக காணப்படுகிறது. சூரியன் எப்படி எரிகிறது என்றால், சூரியன் ஒரு நொடியில் 4 மில்லியன் எடையை இழக்கிறது. இந்த எடைக்கு சமமாக வெளிச்சம், அதாவது ஒளி மற்றும் வெப்ப ஆற்றலை சூரியன் வெளிப்படுத்துகிறது. சூரியனின் எடை 1.989 பெருக்கல் 10⁻30. அதாவது சூரிய குடும்பத்தின் நிறை 100% எனில் அதில் 99.86% சூரிய குடும்பம் மட்டுமே கொண்டிருக்கிறது. பூமி மற்றும் பிற கோள்கள் எல்லாமே 0.14% உள்ளே அடங்கும். சூரியனில் 70% ஹைட்ரஜனும் 28% ஹீலியமும் மற்றவை 2% தனிமங்களும் உள்ளது. சூரியன் எவ்வளவு பெரியது என்றால், அது உள்ளீடற்ற கோளம் என்பதால் அதனுள் 13 லட்சம் பூமி உருண்டை அடைத்து கொள்ளலாம். அந்த அளவிற்கு பெரியது. சூரியனின் கன அளவு 1.4 பெருக்கல் 10⁻27 கன மீட்டர். சூரியனின் சராசரி ஆரம் 6,96,000 கிலோமீட்டர் ஆகும். மேலும் சூரியனை சூரிய குடும்பத்தின் இதயம் என்றும் மிகப்பெரிய பொருள் என்றும் சொல்லலாம். பால்வெளி நட்சத்திரங்களில் மிகப்பெரிய நட்சத்திரம் சூரியன். ஆனால் அதைவிட பெரிய நட்சத்திரம் ஸ்டீபன்சன் 2-18. இந்த நட்சத்திரத்தை கண்டுபிடித்தவர் ஸ்டீபன்சன் என்பதால் அந்த நட்சத்திரத்திற்கு ஸ்டீபன்சன் என்று பெயர் வைக்கப்பட்டது. இது சூரியனை போன்று 10 மில்லியன் சூரியன்கள் அதன் உள்ளே பொருத்த முடியும். அந்த அளவுக்கு பெரியது. ஸ்டீபன்சன் 2-18 வயது 20 மில்லியன் ஆண்டுகள் ஆகும். இது சூரியனை விட 10 மில்லியன் மடங்கு பெரியது. அகலம் 2150 சூரியனை விட பெரியது. இது மட்டும் சூரிய குடும்பத்தில் இருந்திருந்தால் யுரேனஸ் கோளையே உள்ளடக்கும் என்று விஞ்ஞானிகள் கருதுகின்றனர். நன்றி, வணக்கம் மாணவர்களே. குட்டீஸ், மழைக்காலங்களில் வானவில்லை பார்த்துருப்பீங்க. அந்த வானவில் தூரத்தில் வானத்தில் இருக்கும். அதை நம்மளால் கண்டிப்பாக தொட முடியாது. ஆனால் இன்னைக்கு நம்ம தகடூர் களஞ்சியம் பண்பலையில் செய்து பார்ப்போம் பகுதியில் எளிய அறிவியல் சோதனை மூலமாக வானவில்லை நம்ம கையில் எடுத்து பார்க்க போகிறோம். எப்படின்னு பார்க்கலாமா? வணக்கம் மாணவர்களே. இன்று நாம் ஒரு புதிய செயல்பாடுடன் தொடங்கலாம். நாம் அறிவுலகத்தை மேலும் மேலும் படித்து கொண்டே இருப்பதும் விரிவுபடுத்துவதும் அறிவியலில் ஆகும். ஒருபோதும் முடிந்து போகும் விஷயம் அல்ல. வானவில்லை பார்த்திருப்பீர்கள். அதை கையில் எடுக்க முடியுமா? இப்போது ஒரு சோதனை மூலம் கையில் எடுத்து பார்க்கலாம். தேவையானவை ஒரு பவுல், அதாவது குழியான கிண்ணம், ஒரு சிறிய அளவில் முகம் பார்க்கும் கண்ணாடி, ஒரு பேப்பர், சிறிதளவு தண்ணீர். இது எப்படி செய்கிறது அப்படின்னா, கிண்ணத்தில் பாதி அளவு தண்ணீர் ஊற்றி அதை வெயில் படும் இடத்தில் வைக்கவும். அதில் கண்ணாடியை 3/4 பாகம் நீருக்குள்ளும் 1/4 பாகம் வெளியேயும் இருக்கும்படி வைக்கவும்.
கண்ணாடியை செங்குத்தாக வைக்கக்கூடாது. இப்போது சூரிய ஒளி கண்ணாடியில் விழுந்து நீர் வழியாக கடந்து நீர்ப்பிரிகை ஏற்படும். அதனால் சூரிய ஒளியில் உள்ள வண்ணங்களை காண முடியும். பிரதிபலிக்கும் ஒரு தாளில் தடுத்தால் கைகளில் வந்துவிடும். சரி, வானவில்லை பற்றி சில தகவல்களை தெரிஞ்சுக்கலாமா? சூரிய ஒளியானது காற்றில் பட்டு ஒளிவிலகல், எதிரொலிப்பு மற்றும் ஒளிச்சிதறல் ஆகிய மாற்றங்களில் 7 வண்ணங்களாக தெரிகிறது. ஊதா, கருநீலம், நீலம், பச்சை, மஞ்சள், ஆரஞ்சு, சிவப்பு, அதாவது வெப்ஜிஆர் என நாம் சொல்லுவோம். இது 17ஆம் நூற்றாண்டில் சர் ஐசக் நியூட்டன் அவர்கள் கண்டுபிடித்தார். வானவில் உண்மையில் வட்ட வடிவமானது. ஆனால் மேற்பரப்பில் இருந்து பார்க்கும்போது நம் கண்களுக்கு அரைவட்டமாக தெரிகிறது. நம்மால் வானவில்லை தொட முடியாது. காரணம் அது பிரதிபிம்பம். அதனால் பார்க்கத்தான் முடியும். வெப்பமண்டலங்களில் நீர்நிலைகளின் அருகில் வானவில்லை அடிக்கடி காணலாம். சூரிய குடும்பத்தில் புவியில் மட்டுமே வானவில் தோன்றும். வானவில்லானது காலையிலும் மாலையிலும் சூரியனின் எதிர் திசையில் தோன்றும். அதாவது காலையில் மேற்கிலும் மாலையில் கிழக்கிலும் தோன்றும். நண்பகலில் வானவில் தோன்றாது. வானவில்லானது மலைக்கு முன்னும் பின்னும் தோன்றும். வணக்கம் மாறுகளே, நன்றி. குட்டீஸ், பெண்ணாகரம் ஒன்றியம் ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப்பள்ளி சின்னப்பள்ளத்தூரில் 7ஆம் வகுப்பு படிக்கும் மாணவி கார்த்திகா நம்ம நிகழ்ச்சியில் கலந்துக்க வராங்க. அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் சா கார்த்திகா. நான் 7ஆம் வகுப்பு படிக்கிறேன். ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப்பள்ளி சின்னப்பள்ளத்தூர், பெண்ணாகரம் ஒன்றியம், தருமபுரி மாவட்டம். நான் செய்த உதவி. நான் ஒரு நாள் ஸ்கூலுக்கு போயிட்டு வந்துட்டப்புறம் சாயங்காலம் சாப்பிட்டு புக் எடுக்கலான்னு போனேன். அப்போ வெளியே போய் பார்த்தேன். கொஞ்ச நேரம் அங்கே செடிகள்லாம் இருந்துச்சு. அங்கே போய் உட்காந்து பார்த்துட்டு இருந்தேன் யார் என்ன பண்ணுறாங்கன்னு. அப்போ எங்கள் வீட்டு பக்கம் இருக்கிற ஒரு பாட்டி விறகு தூக்க முடியாமல் ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்தாங்க. நான் போய் அவங்களுக்கு விறகு தூக்கி கொண்டு அவங்க மாடி மேலே வச்சுட்டு வந்தேன். அவங்க எங்களுக்கு நன்றி சொன்னாங்க. அப்புறம் அதே சமயம் கீழே பார்த்தா மறுபடியும் எங்கள் சொந்தக்கார பாட்டியார்த்த தண்ணி தூக்க முடியாமல் கஷ்டப்பட்டு இருந்தாங்க. ஒரு பக்கெட்டில் தண்ணி தூக்கிட்டு போய் அவங்களுக்காக பாத்ரூம் வச்சுட்டாங்க. நீங்களும் இந்த மாதிரி நிறைய உதவி செய்யுங்க. நன்றி, வணக்கம். குட்டீஸ், நல்லம்பள்ளி ஒன்றியம் ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப்பள்ளி பள்ளப்பட்டியில் 7ஆம் வகுப்பு படிக்கும் மாணவி உதயஸ்ரீ நம்ம நிகழ்ச்சியில் கலந்துக்க வராங்க. மா உதயஸ்ரீ, நல்லம்பள்ளி ஒன்றியம் பள்ளப்பட்டி ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப் பள்ளியில் 7ஆம் வகுப்பு படிக்கிறேன். நெகிழியை ஒழிப்போம். வெள்ளி சந்தைக்கு நடந்தே சென்று அன்று மஞ்சப்பை நிறைய மளிகை பொருட்களையும் நெஞ்சப்பைகள் நிறைய சுத்தமான காற்றையும் வாங்கி வந்தனர் நமது தாத்தாவும் பாட்டியும். ஆனால் இப்போ ஸ்விக்கி, ஜொமாட்டோவில் வருகிறது சாப்பாடு. சாப்பிட்டதும் அதை டிச்சிக்குழியில தூக்கி போட்டு அடுத்த நாள் டிச்சிக்குழி அடைத்து கொண்டது என்று கலெக்டருக்கு ஒரு மனு போடு என்று கலிகாலமாக மாறிவிட்டது. இன்றோ எங்கும் நெகிழி, எதிலும் நெகிழி என்றாகிவிட்டது. கைவீசம்மா கைவீசு, கடைக்கு போலாம் கைவீசு. வெறுங்கையை வீசிக்கொண்டு வீண் கதையை பேசிக்கொண்டு பையும் எடுத்து செல்வதில்லை, பாத்திரத்தையும் எடுத்து செல்வதில்லை. பால் வாங்கினா கேரி பேக், பருப்பு வாங்கினா கேரி பேக், வடை வாங்கினால் கேரி பேக், வாழைக்காய் வாங்கினால் கேரி பேக், சிக்கன் வாங்கினா கேரி பேக், ஏன் சீப்பு வாங்கினாலும் கேரி பேக். இப்படி நம்மை பற்றி கொண்ட நெகிழி தொற்று நோயை விரட்டுவது நம் கையில் இருக்கிறது. நாடு முழுவதும் ஒருமுறை பயன்படுத்தும் பிளாஸ்டிக் பொருட்களை ஜூலை 1, 2022 முதல் பயன்படுத்த அரசு தடை விதித்துள்ளது. சட்டம் போடுவது அரசின் வேலை, ஆனால் ஏற்க மறுக்கிறதே மனிதனின் மூளை. பஞ்சபூதங்களை நஞ்சாக்கலாமா? அடிக்கடி சொல்வாரே பஞ்சாயத்து தலைவர் எங்க மாமா. நீரை நிலத்தையும் மாசாக்குதே கேரி, நிரம்பி வழியுதே குப்பை மலை ஏறி. பயன்படுத்தினால் அபராத கட்டணம் 10,000 5,000ன்னு ஏன் நீ கட்டணும்? பாக்குமட்டை, வாழை இலை, காகிதம், சணல் என நிறைய மாற்று இருக்குது. 75 மைக்ரானுக்கு கீழே உள்ள நெகிழிக்காக மனித மனம் ஆளாய் பறக்குது. மாண்புமிகு பாரத பிரதமர் மெரினாவில் நெகிழி கழிவுகளை அகற்றி தூய்மை இந்தியாவுக்கு வித்திட்டதும் சமீபத்திய ஆய்வில் ரத்தத்தில் பிளாஸ்டிக் துணுக்குகள் கலந்திருப்பது கண்டறியப்பட்டதையும் உங்கள் நினைவுக்கு கொண்டு வர விரும்புகிறேன். பிளாஸ்டிக்கத்தான் தூக்கி போடு, கேன்சர் உனக்கு வெயிட்டிங் பாரு. பிளாஸ்டிக்கத்தான் தூக்கி போடு, கேன்சர் உனக்கு வெயிட்டிங் பாரு.
சங்கூதும் சத்தம் கேளு பிளாஸ்டிக் இல்லா வாழ்ந்து பாரு. சங்கூதும் சத்தம் கேளு பிளாஸ்டிக் இல்லா வாழ்ந்து பாரு. பார்சல் ஃபுட்டு ஃபேஷன் ஆகி பேஷண்ட்டுக்கே வெல்கம் ஆச்சு. பார்சல் ஃபுட்டு ஃபேஷன் ஆகி பேஷண்ட்டுக்கே வெல்கம் ஆச்சு. ஷாப்பிங்க்கு பேக்கிங் ஆகி எர்த்துக்கே டேமேஜ் ஆச்சு. ஷாப்பிங்க்கு பேக்கிங் ஆகி எர்த்துக்கே டேமேஜ் ஆச்சு. எர்த்துக்கே ஃப்ரெஷ்ஷாக பிளாஸ்டிக் நீயும் அவாய்ட் பண்ணு. எர்த்துக்கே ஃப்ரெஷ்ஷாக பிளாஸ்டிக் நீயும் அவாய்ட் பண்ணு. பிளாஸ்டிக்கு டாட்டா சொல்லி கேன்சருக்கு பை பை சொல்லு. பிளாஸ்டிக்கு டாட்டா சொல்லி கேன்சருக்கு பை பை சொல்லு. அரசு சொல்வதை மதிப்போம், இல்லையேல் நாம் தான் பாதிப்போம். சரசு அக்காவுக்கும் அதை போதிப்போம், மீதி நாள் அபராதம் விதிப்போம். ஒருமுறை பிளாஸ்டிக் தவிர்ப்போம், ஒப்பற்ற உலக அமைப்போம். வாழ்வது ஒருமுறை, வாழ்த்தட்டும் தலைமுறை. நன்றி, வணக்கம். குட்டீஸ், நம்ம தகடூர் களஞ்சியம் பண்பலையில் கண்டுபிடிப்பின் கதைகள் பகுதியில் சூரிய மண்டலம் மற்றும் கோள்கள் பற்றி தெரிஞ்சுக்கலாம் வாங்க. அன்பு மாணவர்களே வணக்கம். இன்றைய கண்டுபிடிப்பின் கதைகள் பகுதியில் சூரிய மண்டலம் கோள்கள் பற்றி அலசுவோமா? பல்லாயிரம் ஆண்டுகளாக மனித இனம் சூரிய அமைப்பை புரிந்து கொள்ளவோ ஏற்றுக்கொள்ளவோ இல்லை. அவர்கள் புவியானது அசையாமல் ஒரே இடத்தில் அண்டத்தின் நடுவில் இருப்பதாகவும் கண்ணுக்கு புலனாகும் வான்வழியே பயணம் செய்கின்ற அனைத்தும் தெய்வீக பொருட்கள் எனவும் புவியானது இவற்றிலிருந்து வேறுபட்டது என்றும் கருதியுள்ளனர். இதற்கு எதிராக கருத்து சொன்னவர்களுக்கு சிறிய தண்டனை முதல் மரண தண்டனை வரை கிடைத்திருக்கிறது. மனித இனம் நாகரிகத்தை நோக்கி நகரும் போதுதான் பல அறிஞர்கள் வானியலை பற்றி ஆராயத் தொடங்கினர். இந்திய கணித மேதையும் வானியல் சாஸ்திர வல்லுநருமான ஆரியப்பட்டர் மகத பேரரசு காலத்தில் உருவான மிகச்சிறந்த அறிஞர் ஆவார். நாலந்தா பல்கலைக்கழகத்தில் பயின்று வானவியல் ஆராய்ச்சியில் ஈடுபட்டு இவர் எழுதிய ஆரியப்பட்டியம் என்னும் நூல்தான் நவீன கால கண்டுபிடிப்புடன் ஏற்புடைய கருத்துக்களாய் இருக்கிறது. பூஜ்ஜிய மதிப்பை உலகுக்கு கொடையாக அளித்தவர் இவரே. ஆரியப்பட்டர் மற்றும் கிரேக்க தத்துவ அறிஞர் அரிஸ்டாட்டில் இருவரும் ஆய்வின் யூக செய்தியாக அண்டம் பற்றிய செய்திகளை பதிவு செய்தனர். அரிஸ்டாட்டில் கதிரவனை மையமாக கொண்ட முறையை பட்டியலிட்டார். இருப்பினும் நிக்கோலஸ் கோபர்னிக்கஸ் என்பவர்தான் சூரிய மண்டலத்தின் மைய பகுதியில் சூரியன் அமைந்துள்ளது என்பதை கணித பூர்வமாக அறிவித்தார். 17ஆம் நூற்றாண்டில் கலிலியோ கலிலி என்பவர் சூரியனில் சூரிய புள்ளிகள் இருப்பதையும் வியாழனை 4 நிலவுகள் சுற்றி வருவதையும் கண்டறிந்தார். கிறிஸ்டியான் ஐகான்ஸ் என்பவர் சனியை சுற்றி வரும் டைட்டன் என்ற நிலவையும் சனிக்கோளை சுற்றியுள்ள கோள் வளையத்தையும் கண்டறிந்தார். 1705ஆம் ஆண்டு எட்மண்ட் ஏலி என்பவர் ஒரு வால் வெள்ளியானது 75 வருடங்களுக்கு ஒரு முறை ஒரே பொருளையே மீண்டும் மீண்டும் வந்தடைவதை உறுதி செய்தார். இதுவே கோள்களை தவிர மற்ற பொருட்களும் சூரிய மண்டலத்தில் சூரியனை சுற்றி வருகிறது என்று கண்டுபிடித்தார். 1838ஆம் ஆண்டு பிரெடரிக் பெசல் முதன்முறையாக இடமாறு தோற்றைப்புலையின் வாயிலாக சூரியனுக்கும் மற்ற விண்மீன்களுக்கும் இடையில் உள்ள நம்பத்தகுந்த தொலைவை கண்டறிந்தார். அதன் பிறகு விண்கலங்கள் ஆளில்லா விண்கலங்களின் பயணத்தால் சூரிய மண்டலத்தில் உள்ளனவற்றை விரிவாக ஆய்வு செய்து கண்டுபிடித்தது. இதன் விளைவாக சுமார் 460 கோடி வருடங்களுக்கு முன்பு ஒரு மிகப்பெரிய மூலக்கூறு மேகத்தில் ஏற்பட்ட ஈர்ப்பு மற்றும் விலக்கு மற்றும் சுருக்கம் காரணமாக சூரியன் வெடித்து சூரிய மண்டல அமைப்பு உருவாகி இதில் பெரும் பகுதியை சூரியனே கொண்டுள்ளது எனவும் கண்டுபிடித்து கூறினார். புதன், வெள்ளி, புவி, செவ்வாய் ஆகிய 4 கோள்களும் உட்கோள் என்றும் இவை புவியை போன்றே பொதுவாக பாறைகள் மற்றும் உலோகங்கள் இருப்பதை கண்டறிந்தனர். ஏனைய 4 கோள்களான வியாழன், சனி, யுரேனஸ், நெப்டியூன் ஆகியவற்றை புறக்கோள் என்றும், வியாழன் சனியில் ஹைட்ரஜன், ஹீலியம் உள்ளதால் வளி பெருங்கோள் எனவும், யுரேனஸ் நெப்டியூனில் மீத்தேன், அமோனியா போன்ற உயர் உருகுநிலை பொருளை கொண்டுள்ளதால் பனி பெருங்கோள் எனவும், சூரிய அமைப்பில் சிறு பொருட்களும் சிறு கோள்களும் குறுங்கோள்களும் இருப்பதை கண்டுபிடித்தனர். இவை அனைத்தும் தனித்தனி நீள்வட்ட பாதையில் சூரியனை சுற்றி வருவதையும் கண்டுபிடித்தனர். கோள்களை சுற்றி வருகின்ற துணைக்கோள்களை நிலவுகள் என்றும் அழைத்தனர்.
இன்று அனைத்து நாடுகளும் வான்வெளி ஆராய்ச்சி கண்டுபிடிப்பில் மும்முரமாக இயங்கிக் கொண்டிருக்கிறது. 40 ஆண்டுக்கு முன் செலுத்தப்பட்ட வாயேஜர் தொடங்கி இன்று இந்தியா செலுத்தி இருக்கிற ஆதித்யா L1 வரை சூரிய மண்டலத்தை ஆராயவும், சூரிய மண்டலத்தை தாண்டி மற்ற கிரகங்கள் மனிதர்கள் வாழ முடியுமா என்பதை ஆராயவும் விண்கலங்களை ஏவி வருகின்றனர். 40 ஆண்டுகளாக பயணித்து வருகிற வாயேஜர் மற்ற கோள்களில் மனிதர்கள் வாழ முடியுமா அல்லது மனிதர்களோ பிற உயிரினங்களோ வாழ்கின்றனவா என்பதை அறிவதற்காக ஏவப்பட்டது. ஆனால் இதுவரை பூமியை தவிர மனிதன் வாழ தகுதியான கோள்கள் கண்டுபிடிக்கப்படவில்லை. கண்டுபிடித்தாலும் நாம் ஒளியை விட வேகமாக பயணித்தால்தான் அக்கோளை சென்றடைய முடியும் என்கிற கேள்வியும் இருக்கிறது. ஆனால் மனிதனுடைய ஆராய்ச்சி என்பது வியக்கத்தக்கதாய் வெற்றியாகவே சென்று கொண்டிருக்கிறது. மாணவர்களே, சரி, சூரியனும் சூரிய மண்டலமும் அதை சுற்றி வரும் கோள்களையும் மனிதன் இங்கிருந்தே எப்படி கண்டுபிடித்தான் என்பதுதானே உங்களுடைய எதிர்பார்ப்பு. பொறுத்திருங்கள், அலசுவோம். அன்புடன் சந்தோஷ்குமார். நன்றி, வணக்கம். குட்டீஸ், அறிஞர்களின் வாழ்வில் பகுதியில் கண்டுபிடிப்புகளின் கதாநாயகன் தாமஸ் ஆல்வா எடிசன் பற்றி தெரிஞ்சுக்கலாம் வாங்க. வணக்கம் மாணவ செல்வங்களே. தகடூர் களஞ்சியம் இணைய வானொலியின் மூலம் காற்றலை வழியே உங்களை சந்திப்பதில் மிகுந்த மனமகிழ்ச்சி அடைகிறேன். அறிஞர்களின் வாழ்வில் என்ற இந்த பகுதியில் இன்று நாம் தாமஸ் ஆல்வா எடிசன் அவர்களை பற்றி தான் பார்க்க இருக்கிறோம். கண்டுபிடிப்புகளின் கதாநாயகன், கண்டுபிடிப்புகளின் பேரரசன், கண்டுபிடிப்புகளின் தந்தை என்ற சிறப்பு பெயர்களை எல்லாம் கொண்ட உழைப்பால் உயர்ந்த உன்னதமான மனிதர் தான் தாமஸ் ஆல்வா எடிசன் அவர்கள். இவர் பிப்ரவரி 11, 1847 ஆண்டு அமெரிக்காவின் மிலன் நகரிலே பிறந்தார். தாமஸ் ஆல்வா எடிசன் அவர்கள் சிறுவயதில் ஸ்கார்லட் காய்ச்சல் என்ற நோயினால் பாதிக்கப்பட்டு காது கேட்கும் தன்மையை இழந்து விட்டதாக கூறப்படுகிறது. ஒரு சிலர் தாமஸ் ஆல்வா எடிசன் அவர்கள் ரயில் பெட்டியில் சோதனை செய்து கொண்டிருக்கும் பொழுது பாஸ்பரஸ் தவறி விழுந்து ரயில் பெட்டி தீப்பெட்டி கொண்டது. ரயில் நிலைய அதிகாரி அவர்கள் அவரை கண்டிக்கும் விதமாக கன்னத்தில் ஓங்கி அறைந்து விடவே அவருக்கு காது கேட்கும் திறன் குறைந்து விட்டதாகவும் கூறப்படுகிறது. மேலும் தாமஸ் ஆல்வா எடிசன் அவர்கள் ஸ்கார்லட் காய்ச்சலால் பாதிக்கப்பட்டு தாமதமாகவே, அதாவது 8 வயதில் தான் பள்ளியில் சேர்க்கப்பட்டார். பள்ளியில் சேர்க்கப்பட்டு 3 மாதங்களில் அவருடைய வகுப்பாசிரியர் மூலமாக அவருடைய தாய்க்கு ஒரு கடிதம் வருகிறது. அந்த கடிதத்தில், உங்களுடைய பிள்ளை ஒரு மூளை வளர்ச்சி குறைந்த மாணவன், ஆகவே அவனுக்கு பாடம் சொல்லிக் கொடுக்கக்கூடிய அளவிற்கு இந்த பாடசாலை இல்லை என்று கடிதத்தை எழுதி அவருடைய தாயிடம் கொடுக்கும்படி கூறுகிறார். பள்ளியிலே நிராகரிக்கப்பட்ட இந்த மாணவர் தான் பின்னாட்களிலேயே உலக அளவில் அதிக கண்டுபிடிப்புகளுக்கு சொந்தக்காரர் என்ற பெருமையை பெறுகிறார். கிட்டத்தட்ட 1300க்கும் மேற்பட்ட கண்டுபிடிப்புகளை கண்டுபிடித்த ஒரே விஞ்ஞானி இவர்தான். இதில் 1093 கண்டுபிடிப்புகளுக்கு பேட்டன் ரைட் என்று சொல்லக்கூடிய காப்புரிமையை பெற்றவர் இவர்தான். தாமஸ் ஆல்வா எடிசன் அவர்கள் மின்விளக்கு, போனோகிராஃப், கிராமபோன், திரைப்படம் எடுக்கும் கருவி போன்ற கருவிகளை கண்டுபிடித்து நம்முடைய மானிட சமூகத்திற்கு அளித்திருக்கிறார். சோதனைகளை எல்லாம் கடந்து சாதனைகளாய் மாற்றி காட்டியவர். சாபங்களை எல்லாம் வரமாக மாற்றியவர். குறைகளை எல்லாம் நிறைகளாக மாற்றி வாழ்ந்து காட்டியவர். அவருடைய வாழ்க்கை நமக்கெல்லாம் படிக்க வேண்டிய மிகச்சிறந்த புத்தகம். இவருடைய வெற்றிக்கான சூத்திரம் 99% உழைப்பும் 1% அறிவும். இவருடைய வெற்றிக்கான சூத்திரம் 99% உழைப்பு, 1% அறிவு. இவருடைய வெற்றிக்கான சூத்திரத்தை நாமும் வாழ்வில் பின்பற்றி நாமும் வெற்றிகரமான ஒரு வாழ்வை வாழ்வோம். வாருங்கள் குழந்தைகளே. மீண்டும் அறிஞர்களின் வாழ்வில் என்ற இந்த பகுதியில் இன்னொரு மிகச்சிறந்த ஒரு அறிஞரை பற்றி, அவருடைய வாழ்வில் நடந்த சுவையான நிகழ்வினை பற்றியும் அடுத்த நிகழ்ச்சியில் காண்போம். குழந்தைகளே, நன்றி, வணக்கம். குட்டீஸ், கணக்கு பாடம் பற்றிய பாடல் ஒன்றை கேட்கலாம் வாங்க. கணக்கு பாடம் பற்றிய ஒரு சிறிய பாடல். கத்துக்கணும் கத்துக்கணும் கண்ணே நீயும் கத்துக்கணும்,
கணக்கு பாடத்தையும் கருத்துடனே கற்றுக்கணும். கற்றுக்கணும் கற்றுக்கணும் கண்ணே நீயும் கற்றுக்கணும். கணக்கு பாடத்தையும் கருத்துடனே கற்றுக்கணும். கற்காலம் இல்லை இப்போ கணினிமயம் ஆயிடுச்சே. கற்காலம் இல்லை இப்போ கணினிமயம் ஆயிடுச்சே. வாழ்க்கையின் கணக்கை போடும் வழியை நீயும் கற்றுக்கணும். வாழ்க்கையின் கணக்கை போடும் வழியை நீயும் கற்றுக்கணும். எண்களையும் எளிமையாக எழுத படிக்க கற்றுக்கணும். எண்களையும் எளிமையாக எழுத படிக்க கற்றுக்கணும். குடும்பத்து குடிக்கணக்க கூட்டி போட கற்றுக்கணும். குடும்பத்து குடிக்கணக்க கூட்டி போட கற்றுக்கணும். கொட்டி கிடக்கும் குண்டுமணியே எண்ணி சேர்க்க கற்றுக்கணும். கொட்டி கிடக்கும் குண்டுமணியே எண்ணி சேர்க்க கற்றுக்கணும். கற்றுக்கணும் கற்றுக்கணும் கண்ணே நீயும் கற்றுக்கணும். கணக்கு பாடத்தையும் கருத்துடனே கற்றுக்கணும். தர்மபுரி ஒன்றியம் ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப்பள்ளி வி கொல்லஹள்ளியில் 8ஆம் வகுப்பு படிக்கும் மாணவி ராஜேஸ்வரி நம்ம நிகழ்ச்சியில் கலந்துக்க வராங்க. வாங்க ராஜேஸ்வரி. ராஜேஸ்வரி 8ஆம் வகுப்பு ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப்பள்ளி வி கொல்லஹள்ளி தர்மபுரி ஒன்றியம். அண்டத்தை ஆராய்ந்தல் இன்று தாவர உலகம். வானத்தில் சுற்றி வரும் கோள்களில் இருந்து நுண்ணிய உயிரினங்கள் 19ஆம் நூற்றாண்டில் பிற்பகுதியில் உருவாகி இருக்கலாம் என அறிவியல் ஆய்வாளர்கள் கருதுகின்றனர். உலகில் உயிர்கள் தோன்றுவதற்கு வெகு காலமாகி இருக்கலாம். நட்சத்திர ஒளிக்கதிரையும் நிலத்தின் அமைப்பையும் வானத்திலிருந்து சிதறி விழுந்த விண்கற்களையும் ஆராய்ந்து பார்த்தால் நிலத்தின் நடுவே உலோக கலவையான கார்பைடு மற்றும் நைட்ரைடு கண்டறிந்தனர். நிலத்தின் மேற்பரப்பு ஓடு போன்று ஒரு பாறை உலகம், மற்றொரு பகுதி நீர் உலகம். இப்போது நிலத்தை சுற்றியுள்ள நீர் அப்போது மிகவும் குறைவு என்பதால் வேதிப்பொருள்களும் குறைவாக காணப்பட்டது. காலப்போக்கில் வேதிப்பொருள்கள் நீரின் கரைந்து நீர்மட்டத்தை அதிகரித்து செய்தது. இந்த மாறுதல் உயிர் தோற்றத்திற்கு காரணமாக இருந்தது. இந்த நீர் உலகத்திற்கு மேல் வளியுலகம் உள்ளது. இவைகளின் வெப்பநிலை சூரியனிடமிருந்து பெறப்பட்டது. நில ஓட்டில் ஹீலியம், ஹைட்ரஜன், நீர்வளி ஆகிய மூலங்களும் மீத்தேன், ஈத்தேன், அசிட்டிலன் ஆகிய நீர்க்கரிமங்களான ஹைட்ரைட் கார்பன் தோன்றன. இவற்றில் ஓடு பகுதி அட்மாஸ்பியர் என்று சொல்லக்கூடிய வளியுலகம் அடைய மற்றொரு பகுதி வேதி மாற்றம் அடைந்தது. இந்த மாற்றத்தினால் சூரிய ஒளிக்கதிர்கள், எரிமலைகள் ஆகியவை வளியுலகம் உண்டாகும் சக்தியை கொடுத்தன. இந்த வேதி மாற்றத்தினால் உயிரினங்களுக்கு தேவையான மூலப்பொருள்கள் உருவாகியது. பின் பூமியும் நாளடைவில் குளிர்ந்த நீர்வழியான ஹைட்ரஜன் வளிவெடிப்பாகிய நைட்ரஜன், கரி என்று சொல்லக்கூடிய கார்பன், உயிர்வழியான ஆக்சிஜன் ஆகியவற்றை கொண்டு கலப்பு பொருளாக தோன்றியது. அதிலிருந்து வைரஸ், பாக்டீரியா போன்ற நுண்ணுயிர்கள் புரோட்டோபிளாசம் என்று உயிர் பொருளை கொண்டுள்ளன. அந்த புரோட்டோபிளாசம் உயிரற்ற புரோட்டீன்களால் ஆனது. புரோட்டீன்கள் அமோனோ அமிலங்களால் தோன்றியது. இந்த புரோட்டீன்கள் இனப்பெருக்கம் செய்யக்கூடிய திறனை பெற்று காலப்போக்கில் உயிரினங்கள் தோன்றியது. தாவர உலகத்தில் அடுத்த பகுதியை நாளை பார்ப்போம். நன்றி, வணக்கம். குட்டீஸ், ஏரியூர் ஒன்றியம் ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப்பள்ளி சிடுவம்பட்டியின் தலைமை ஆசிரியை திருமதி கண்மலர் அவர்கள் நம்ம நிகழ்ச்சியில் கலந்துக்க வராங்க. வாழ்க வளமுடன். அனைவருக்கும் அன்பு கலந்த வணக்கம் குழந்தைகளே. தகவல்களை அனுப்பிட தரணியிலே தலைச்சிறந்தவன் நானே. சமாதானம் விடும் தூதும் நானே. நான் யார் தெரியுமா குழந்தைகளே? ஆமாம், நான் தான் புறா. புறா பற்றிய சிறப்பான தகவல்களை கவனமாக கேளுங்கள் குழந்தைகளே. புறாக்கள் கொலம்பிடே குடும்பத்தை சார்ந்தது. மரகத புறா நம் மாநில புறா. 344 வகை புறாக்கள் உள்ளன. இதில் 13 வகை புறாக்கள் மறைந்து விட்டன. 5000 ஆண்டுகளுக்கு முன்னர் இருந்தே புறாக்களை வீட்டில் வளர்க்கும் பழக்கம் உண்டு. பண்டைய காலத்தில் கடித போக்குவரத்திற்கு புறாக்களை பயன்படுத்தினார்கள். உலக போரில் புறாக்களை பயன்படுத்தினார்கள். 1900 ஆண்டில்
பாரிஸ் நகரத்தில் நடந்த ஒலிம்பிக்கில் புறா பந்தயம் இடம்பெற்றது. மொராக்கோ, சீனா, இந்தோனேஷியா நாட்டில் புறாக்கள் வளர்ப்பவர்கள் அதிகம். புறாக்கள் மணிக்கு 92 மைல் வேகம் பறக்க முடியும். கூட்டமாக வாழும் தன்மை கொண்டது. விதைகள், பருப்பு வகைகள், பழங்கள் போன்றவற்றை உண்ணும். கூழாங்கற்களை விழுங்கும். தன் அழகால் தண்ணீரை உறிஞ்சி குடிக்கும். ஆயுட்காலம் 6 ஆண்டுகள் மட்டுமே. குஞ்சுகள் 7 முதல் 27 நாட்களில் கூட்டை விட்டு வெளிவரும். புறா இதயம் ஒரு நிமிடத்திற்கு 600 முறை துடிக்கும். 6 மாத வயதில் இனப்பெருக்கம் துவங்கும். புறாவிற்கு கூடு கட்டி வாழ தெரியாது. புறாக்கள் எழுப்பும் சத்தம் மனித நோயை குணப்படுத்தும் வல்லமை மிக்கது. எனவே வெயில் காலம் துவங்கிவிட்ட காரணத்தினால் மாடிகளில் தண்ணீர் வைத்து பறவை இனத்தை காப்போம் குழந்தைகளே. நன்றி செல்லங்களா. குட்டீஸ், நம்ம தகடூர் களஞ்சியம் பண்பலையின் இன்றைய நிகழ்ச்சி உங்க எல்லாருக்குமே ரொம்ப பயனுள்ளதாக அமைஞ்சிருக்கும்னு நம்புறேன். மற்றொரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ரெஹானா டீச்சர்.